தற்போதைய அண்மை செய்தியாக கிருஷ்ணகிரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதன் எதிரொலியாக சிறப்பு குழு அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்ததாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிஜிபி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கிருஷ்ணகிரி கத்திக்குப்பம் தனியார் பள்ளி என்சிசி முகாமில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். பாலியல் வன்கொடுமை வழக்கு சிறப்பு குழு அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டிஜிபி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிறப்பு குழு அமைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான நிகழ்வு குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பள்ளியில் என்சிசி திட்டத்திற்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கான முகாம் பள்ளி நிர்வாகத்தால் நடத்தப்பட்டது என்றும் இந்த முகாமில் போலியான பயிற்றுநர்கள் கலந்து கொண்டு அங்கு பயிலும் பள்ளி மாணவிகள் சிலரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளனர் என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்றும் இந்த வழக்கில் என்சிசி பயிற்றுனர் 6 பேரில் 5 பேரும் இந்த சம்பவத்தை காவல்துறைக்கு தெரிவிக்காமல் மறைத்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினர் 4 பேர் என ஒட்டுமொத்தமாக அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் நீதிமன்ற காவலுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றும் வழக்கினுடைய முக்கிய எதிரியாக கருதப்படக்கூடிய சிவராமனுக்கு அடைக்கலம் கொடுத்த போலீசாருடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக செயல்பட்ட 2 நபர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த என்சிசி பயிற்றுநர்கள் இதே போன்று மேலும் சில பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இத்தகைய பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்டதாக தெரிய வந்திருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த பள்ளிகள் கல்லூரிகளிலும் மேற்கூறிய பாலியல் அத்துமீறல்கள் நடந்துள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவங்களை பற்றி முழுமையாக விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் தக்க நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வகையில ஐபிஎஸ் அதிகாரி பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைத்திட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். எனவே இந்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களோடு கலந்தாலோசித்து அவருடைய நலன் காத்திடக்கூடிய வகையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்யும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுப்பது குறித்து உரிய பரிந்துரைகளை அளித்திட சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் ஒரு பல்நோக்கு குழு ஒன்றை அமைத்திடவும் இந்த அறிவிப்பின் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டிருக்கிறார். இந்த குழுவுல மாநில சமூக பாதுகாப்பு ஆணையர் ஜானி டாம் வர்கீஸ், அதே போல பள்ளிக்கல்வி இயக்குனர் லதா மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அரவிந்த், மனநல மருத்துவர் பூர்ண சந்திரிகா மற்றும் சத்யராஜ் அவர்களும், காவல்துறை ஆய்வாளர் லதா அவர்களும், குழந்தைகள் பாதுகாப்பு ஆர்வலர் வித்யா உள்ளிட்ட பலர் இந்த குழுவில் இருப்பார்கள் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். 15 நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் இவர்கள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் இந்த வழக்கினுடைய விசாரணையை விரைந்து முடித்து 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஆணையிட்டிருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா.